நான் திருடுன்னு நினைக்கிறீங்களா? என் பேர்லயே தங்கம் இருக்கு, அதனால மத்தவங்க பொருளை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 பேர் தானே இருக்கோம், அப்ப நான் தானே எடுத்தேன்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் சொல்றீங்க? யாரா இருந்தாலும் அப்படிதான் கேட்பாங்க. வேணாம்மா, நீ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்க, பர்மிஷன் கேட்டால் தப்பாக நினச்சிப்பாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேனே. நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? பிரதர் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். ஐம் சாரி. ஐ மீன், வேற ஏதாவது ஒரு சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஓகே. பிரதர் இல்லான்னு தான் சொல்லுவேன். அப்போ தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க புள்ளியா சொல்லி போட்ட மாதிரி இருக்கும். சரோஜா, வாங்கக்கா, வாங்க. வாமா வா வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. இவ பேரு தங்கம். இனிமே வணக்கம்மா. உன் வீட்டு வேலையெல்லாம் இவ தான் செய்ய போறா. வீட்டு வேலையா? நான் சொல்லவே இல்லையே. நான் தான் சொன்னேன். ம். நீ உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. நான் தான் வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது இல்லைங்க, எனக்கு இங்க இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு வீட்டு வேலை தான். அதுக்கும் வேலைக்கு ஆள் வச்சா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? என்ன சரோ கேள்வி இது? இந்த பாரு, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு. 4-5 கர்ச்சீஃபை வாங்கி வச்சுக்கிட்டு சீரியலை பார்த்து நல்லா அழு. இந்த பார், நம்ம வாழ்க்கையில ஸ்டேட்டஸுங்கிறது வாசல்ல காரு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, பெட்ரூம்ல பெல்ஜியம் கிளாஸ், அது மட்டும் இல்ல, நம்ம கிச்சன்ல ஒரு சர்வெண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? அது இல்லாம சரோ, நீ பிரெக்னென்ட் கூட ஆகலாம். ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒருவேளை நீ அப்படி ஆயிட்டனா அந்த நேரத்தில் சர்வெண்ட் மைண்ட் கிடைக்குதோ இல்லையோ, அதனால தான் இப்போவே வர சொன்னேன். ஆமா சரோஜா, வரத வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நீ தனியா இருக்க, உனக்கு பேச்சு துணை கூட யாரும் இல்ல. அதனாலதான் தமிழ் தெரிஞ்ச ஒருத்திய உன் வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகேக்கா, நீங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? அப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. தோ அதான் கிச்சன், போய் உன் வேலைய பாரு. சரிம்மா. சரோஜா, இவ ரொம்ப நல்லவ. அதை திருடிடுவாளோ இதை திருடிடுவாளோன்னு நீ பயப்படவே வேணாம். ஆனா ஒரு விஷயம் திருடதான் வந்திருக்கா. சரோஜா, பயப்படாத. இவ திருட போறான்னு சொன்னது உன் இதயத்தை தான். கவலைப்படாதரா, வேலைக்காரியை கொண்டு வந்து வச்சதுக்காக கமிஷன்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். நல்லா கொடுத்துட்டாலும் இந்த பேர், நான் என்னதான் நல்லவன்னு சொல்லி இருந்தாலும் நாம அவ மேல ஒரு கண்ணா தான் இருக்கணும். புரியுதா? நான் வரட்டுமா? அக்கா இருங்க, சாப்பிட்டு போலாமே. வேணாம்மா, நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன், நீ குக்கர்ல வைப்ப, அது எத்தனை விசில் வந்ததுன்னு தெரியாம சாதம் குழஞ்சு போயிடும். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அவன் வேற திட்டுவான். நான் கிளம்புறேன். பங்காரு, இந்தாபடி. என்னங்க, ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவருக்கு 60ஆம் கல்யாணம்னு சொன்னீங்களே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? அதை பாரு, கொடுத்துட்டாங்களே. எங்கம்மா, இங்கே மடிப்பாக்கத்தில் போய் ஃபங்க்ஷன் போயிட்டு வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. என்ன டிஸ்டன்ஸு? அப்பா 60ஆம் கல்யாணம்னு சொல்ற, அதுவும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க வேற சொல்ற. அப்படின்னா அவங்க ரிட்டையர்ட் ஆயிருக்கணுமே. எல்லாருக்கும் 2 வயசு உண்டு. உண்மையான வயசு ஒன்று, ஆஃபீஸ் வயசு ஒன்று. அவருக்கு உண்மையான வயசு 60, ஆபீஸ் வயசு 57. இந்த மாதிரி இடங்கள இதெல்லாம் ரொம்ப சகஜம். அப்ப நீயும் 2 வயசு கம்மியா சொல்லிருக்கலாம்ல. ஏன் எதுக்கு?
அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பயப்படுறவங்க செய்யற காரியம். நான் எப்படா ரிட்டையர்மெண்ட்னு காத்துட்டு இருக்கிறேன். இன்ஃபேக்ட் 2-3 வயசு கூட்டி சொல்லாம விட்டோமோன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன். என்னங்க, நம்ம வீட்ல இன்னைக்கு ரொம்ப பெரிய அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? தெரியுமே, மாலா இன்னைக்கு ஒரு தரம் தான் குளிச்சிருப்பா. அவர் தானே? இல்லைங்க, நம்ம மாலா இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போய் வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னம்மா அது உலக அதிசயமா இருக்குது. உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? இதை டிவியில் அனௌன்ஸ் பண்ணா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக மாலா ரேஷன் கடைக்கு சென்றாள்னு சொல்லுவான்ல. போப்பா, கிண்டல் பண்ணாத. நான் வாசுவை தாங்க போ சொன்னேன். அவன் மீட்டிங் இருக்குன்னு போயிட்டான். வாசு ரேஷன் கடைக்கு போயிடுவானே. இம்மா, அவன் நம்ம வீட்டு ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கிறதே அவன் நமக்கு செய்கிற உதவின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன். வாசுவ ரேஷன் கார்டில் பார்த்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கிணத்தை விட்டுனா தானே பூதம் கிளம்பும். அப்பா, இன்னைக்கு இன்னொரு அதிசயமும் நடந்துச்சு. என்ன? ரேஷன் கடையில் உண்மையில யாரோ இடிச்சு அவங்கள ஃபலார்னு அரைஞ்சிட்டியா? அது இல்லப்பா, ரேஷன் கடைக்காரனே அரைஞ்சிட்டியா? ஐயோ, உங்க மகன் வாசுதேவங்கிற வாசுவும் ரேஷன் கடைக்கு வந்திருந்தான். என்னடி, நம்ம வாசு உன் கூட ரேஷன் கடைக்கு வந்தானா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் கூட வரலம்மா, அவன் வேற யாருக்கோ ரேஷன் வாங்குறதுக்காக வந்திருந்தான். அப்ப நீ வேற யாரையோ பார்த்துருக்கிற. நம்ம வாசு வேற யாருக்கோ உதவி செய்யறானா? அது நடக்காத விஷயம். நீ வேற யாரையோ பார்த்துருக்கிற. அது இல்லப்பா, வாசுதான். கோதடம் கூட கேட்டான், இங்க எதுக்குடா வந்தேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், வெங்கடேசனோட சொந்தக்காரங்களுக்கு அவன் ரேஷன் வாங்க வந்தேன்னு சொன்னான். சரிதான், வெங்கடேஷனே நமக்கு தூரத்து சொந்தக்கார மாதிரி ஆயிட்டான். அவன் சொந்தக்காரனுக்கு இவன் ரேஷன் வாங்குறானா? பிரமாதம். நான் அவளை எவ்வளவு கெஞ்சி கேட்டேன் தெரியுமா? ஏதோ மீட்டிங் இருக்குன்னு போயிட்டான். இப்ப யாருக்காக ஒரு ரேஷன் கடையில நிக்கிறான். பங்காரு, நமக்கு வாய்ச்ச 2 ஆம்பளை பிள்ளைகளும் சரியில்லை. மூத்ததை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, அது எப்படி தெரியுமா? கன்னிகா தானம் கொடுக்குற மாதிரி புருஷ தானத்தை கொடுத்துட்டோம். இப்ப 2வது வேற யாருக்கோ பை தூக்க ஆரம்பிச்சிருக்குது. அநேகமா நமக்கு ஓல்டேஜ் ஹோம் தான் நினைக்கிறேன். ஈசிஆர் ரோட்ல அமைஞ்சா நல்லா இருக்கும். அம்மா பால். என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு வெளில போக வேண்டிய வேலை இருக்கு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஓ சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ சரி. வீட்டெல்லாம் பெருக்கிடு. பாத்துக்கிறேன். சொர்க்கம் என்பது எனக்கு ஒரு குப்பை உள்ள வீடுதான். தானானான். மாமா, ஜீவக சிந்தாமணி, காலையில போட்ட குப்பை மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறியா? கம்முனிரியா, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்கோமா. முதல்ல 2 விஷயத்தை போட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ஒன்று குப்பைய, இன்னொன்னு மனச. குப்பையை போட்டு ரொம்ப கிளறினேன்னு வையே, அது கப்போஸ்திரி ஆயிரும். அதே மாதிரி மனசை போட்டு ரொம்ப கிளறினேன்னு வையே, அது வலியோஸ்திரி ஆயிரும். என் எஜமானி, இன்னொரு தடவை எஜமானின்னு கூப்பிட்ட வாய்க்குள்ள இருக்க பல்லு வெளியே வந்துரும், ஜாக்கிரதை. வீட்டுக்காரின்னு கூப்பிட்டு போறேன்,
ரெஸ்பெக்டா கூப்பிட்டேன், வேண்டாங்கிற. ஓகே, ஆனா இன்னும் உனக்கு என் பவர் தெரியல. நான் தான் உனக்கு கார்டியன். நீ எனக்கு கார்டியன் இல்ல, குப்பை தொட்டிக்கு தான் கார்டியன். ரெண்டும் ஒண்ணுதான். யோ கிண்டலா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? எங்க அக்காவை உனக்கு கட்டி கொடுத்தான் பாரு எங்க அப்பன், அந்த ஆளை செருப்பாலேயே அடிக்கணும். தேங்க்யூ, நீ என்ன வேணாலும் திட்டு. ஆனா சொசைட்டில எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இப்ப கூட பாரு, பத்திரிக்கையில இருந்து வந்து என்னை பேட்டி எடுத்துட்டு போறானுங்க. பத்திரிக்கையில உன்னையா? என்ன பத்திரிக்கை? நீல பத்திரிக்கையா மஞ்சள் பத்திரிக்கையா? ஏ, கலர்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பத்திரிக்கை பேரு பாவாடை நாடா. பாவாடை நாடாவா? அண்டர்வேர் நாடா, பைஜாமா நாடா, இப்படி உப பத்திரிக்கை எல்லாம் வேற இருக்கு. யோ, பாவாடை நாடான்னு ஒரு பத்திரிக்கையே இல்லையா? அப்படியா? அது எப்படி உனக்கு தெரியும்? என் ஃப்ரெண்டு சர்க்குலேஷன் லைப்ரரியில ஒர்க் பண்றா, அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்லையா? அவன் ராஜ்கரன் மாதிரி நான் வேட்டியை தூக்கி கட்டி அன்றாயிரம் தெரியுற மாதிரி போட்ட அட்டப்படத்துல வரும்னு சொன்னானே. பத்திரிக்கையில வர மூஞ்சியா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல வாண்டட் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய மூஞ்சி இது. உன்னையோட நல்லா ஏமாத்தி இருக்கான். சாச்சா, அவனை பார்த்தா ஏமாத்துறவ மாதிரி தெரியலையா? ஆமா, இவர் பெரிய லை டிடெக்டர். ஒருத்த மூஞ்சிய பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிடுவாரு. அவன் பத்திரிக்கையால இல்லன்னா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றான்? நீ சேர்த்து வச்சிருக்க குப்பைய திருடிட்டு போக வந்திருப்பான். போயா, ஏதாவது சொல்லிட போறேன். சரி, அந்த ஆள் பாக்க எப்படி இருந்தா? பேண்ட் சட்டை போட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் போடாம யாரும் வெளியே வர மாட்டாங்கய்யா. அந்த ஆளோட அங்க அடையாளங்களை சொல்லு. அங்க அடையாளம் நம்ம ராயபுரம் குப்பை தொட்டி சைஸ் ஆளு, நேரம் கோணி கலரு. ஆளை பத்தி சொல்லி, ஆனா அதுக்கும் இந்த குப்பை கோணிதான் உதாரணமா சொல்லணுமா? சரி, அந்த ஆள் பேர் ஏதாச்சும் சொன்னானா? சொல்லலையே, வெறும் பத்திரிக்கை பேரு பாவாடை நாடா அதுதானே சொன்னான். பேரும் சொல்லல, யாருன்னு தெரியல. ஏயா, பேரு கூட தெரியாமலா ஒரு ஆளுகிட்ட 15 நிமிஷம் பேசிட்டு இருந்த? சொன்னா உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் சொல்ற. சாரி எஜமானி, மன்னிச்சிரு எஜமானி. ஆனா கண்டிப்பா அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏயா, அவன் அட்ரஸ் விசிட்டிங் கார்டு ஏதாச்சும் கொடுத்தானா? சொன்னானே, திருவல்லிக்கேணி. ட்ரிப்ளிகேனா? ஏரியா ஏதாச்சும் சொன்னானா? 7, 6, 8 டிபி கோயில் ஸ்ட்ரீட். டிபி கோயில் ஸ்ட்ரீட்டா? அந்த ஆள் பாக்க குண்டா தொப்பையோட தலைய சீவாம இருந்தானா? ஆமா ஆமா ஆமா, அவனே தான். அந்த சந்தான கிருஷ்ணன் இங்கேயும் வந்துட்டு போயிட்டானா? யார் அந்த சந்தான கிருஷ்ணன்? கல்யாண கிருஷ்ணனோட அண்ணன். அடடே, வந்தது நம்ம சம்பந்தியா? ஐயோ, கௌரவப்படுத்தாம விட்டனமா. ஜூ, அறிவு கெடுத்தனமா பேசாத. அந்த ஆள் நம்மள வேவ் பார்க்க வந்திருக்கான். ஆமாப்பா, நான் கூட தெரியாம நீ அந்த கல்யாண கிருஷ்ணனுக்கு ரூட்டு போடுற மேட்டர் சொல்லிட்டேன். இந்த பாரு, தெருப்பேரை கூட 5ஆவது தெருன்னு, ஆனா அவன் கரெக்டா 4ஆவது தெருன்னு சொன்னானே. அப்ப சந்தேகமே இல்ல, அவன் அந்த சந்தான கிருஷ்ணனே தான். ஜீவகம், எனக்கு ஒரு டவுட். என்னையா? இப்ப வந்த சந்தான கிருஷ்ணனுக்கும் உன் டாவு கல்யாண கிருஷ்ணனுக்கும் அப்பா அம்மா ஒரே ஆளா? ஆமா, அண்ணன் தம்பினா அப்படிதானே? இல்லம்மா, இவன் கருப்பா இருக்கிறான், உன் ஆளு சிவப்பா இருக்கிறான். இவனுக்கு முடி இருக்கு, உன் ஆளு சொட்டத்தலையன். குறைச்சு பார்த்தாலும் ஒரு 6 வித்தியாசத்துக்கு மேல வருதே. ஐயோ, இப்போ ஒரே வீட்ல இருந்து வேற வேற குப்பை விழுது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். உன் லாஜிக் என்னமோ கரெக்டா தான் இருக்கு. ஆனா இந்த பையன் எதுக்கு நம்மள வேவு பார்க்க வந்தான்? நீ இந்த ராஜா கதையெல்லாம் கேட்டிருக்கியா? அவங்கெல்லாம் போருக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட எதிரியோட இடத்துக்கு ஒற்றனுங்களை அனுப்புவாங்க. அந்த மாதிரி இந்த காமாட்சி சந்தான கிருஷ்ணனை நம்ம வீட்டுக்கு ஒற்றனா அனுப்பிச்சு வேவு பார்த்திருக்கா. அது யாருமா புது குப்பை காமாட்சி? எனக்கும் சிங்கப்பெருமாள் கோவில் பிளாட்டுக்கும் நடுவுல இருக்க செவரு. அந்த மண் செவரை இடிச்சு தள்ளிடுறேன்.
என்ன சரோஜா பண்ணிட்டு இருக்க? என்னங்க, நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி தாலி செயினை அவுத்து வச்சுட்டு குளிக்க போனேன். இப்ப காணோம். செயினை காணமா? இங்கதான் இருக்குமா? நல்லா தேடி பாரு. இல்லங்க, நான் இங்கதான் வச்சுட்டு போனேன். இங்க வச்சுட்டு போயிருந்தா எங்கம்மா போயிருக்கோம்? நல்ல டிராயர்லாம் திறந்து தேடி பாரு. ஐயோ இல்லங்க, எல்லாம் தேடியாச்சு. என்கிட்ட மிச்சம் இருக்கிறதே இந்த ஒரே ஒரு தாலி செயின் தான். இப்ப அதுவும் காணோம். இந்த வீட்டை விட்டு எங்கம்மா போயிருக்கோம்? நல்லா தேடி பாரு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி எங்க இருக்கா தேடி பாரு. இல்ல, ஒருவேளை வேலைக்காரி எடுத்திருப்பாளோ? தங்கம்மா, தங்கம்மா, என்னம்மா? நான் இங்க தாலி செயினை வச்சுட்டு போனேன். ம், நீ பாத்தியா? நீங்க கழட்டி வச்சது எனக்கு எப்படிமா தெரியும்? இல்லம்மா, நான் இங்கதான் வச்சேன். வீட்ல இருக்கிறதே 3 பேர் தானே. அப்போ எங்க போயிருக்கோம்? அப்போ நான் திருடன்னு நினைக்கிறீங்களா? என் பேர்லயே தங்கம் இருக்கு, அதனால மத்தவங்க பொருளை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏமா நீ திருடுனியானா கேட்டாங்க, பாத்தியான்னு தானே கேட்டாங்க. அப்ப நான் 3 பேர் தானே இருக்கோம், அப்ப நான் தானே எடுத்தேன்னு நினைக்கிறீங்க. அப்ப ஏன் சொல்றீங்க? யாரா இருந்தாலும் அப்படிதாம்மா கேட்பாங்க. சத்தியமா சொல்றேன் சார், நான் எடுக்கல சார். உங்க பொண்டாட்டி ஒண்ணு என்ன செக் பண்ண சொல்லுங்க. என்ன சரோ எடுக்கலன்னு சொல்றாப்ல? இல்லங்க, நான் எங்க தாங்க வச்சேன். அப்போ எங்க போயிருக்கோம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. இங்கதான் வச்சியா? ஐயோ ஆமாங்க, நான் இங்க தாங்க வச்சேன். இங்கதான் வச்சனா எங்கம்மா போவோம்? நல்லா தேடி பார்க்கணும். அரைகுறையா தேடினா எப்படி? இங்க இருக்கு. ஆமா, அங்க எப்படி வந்துச்சு? நகை விலையெல்லாம் உயர்ந்து மேல போச்சுல்ல, அதே மாதிரி இது மேல போய் அங்க வந்துருச்சு. ஐயோ இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு நான் இங்க தாங்க வச்சேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்பவும் இங்க தானே வைப்பேன். பாத்தியா, ஃபர்ஸ்ட் நிச்சயமா இங்க தான் வச்சேன்னு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இங்க தான் வச்சேன்னு, இன்னும் கொஞ்ச நேரம்னா ஒருவேளை இங்க தான் வச்சிருப்பேன்னு சொல்லிருப்ப. என்னம்மா நீ எங்கேயோ வச்சுட்டு எல்லாரும் கதி கிழங்க வச்சுட்ட. சரி இந்தா போட்டுக்க, போடு. நான் நிஜமா இங்க தாங்க வச்சேன். சரோ நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்படிதான் குக்கர்ல 3 விசில் வந்துருச்சுன்னு சொல்லி சாப்பாடை குலைய வச்சிட்ட. அது சாப்பாடு போனா போயிட்டு போதுமா? தாலிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். கொஞ்சம் கவனமா இரு சரோ. இல்லங்க, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? ஒருவேளை என் மேலதான் தப்பா? நான் தான் மறதியா வச்சுட்டேனா? ஆமா, நான் தான் மறந்து வச்சுட்டேன். சரோ சரோ நீ ஃபீல் பண்ணாத. அப்புறம் இதையே நினைச்சிட்டு இருந்தா இதே மாதிரி தப்பு நடக்கும். சரி சரி, நீ தங்கத்தை சந்தேகப்பட்டல, அதுக்கு பிராயச்சித்தமா தங்கத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வா. ம் ம் தங்கம். இருக்கிற சத்தம் கேட்கலனா அது காது பிரச்சனை, இல்லாத சத்தம் கேக்குதுன்னா பிரச்சனை.